ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம லட்டு செய்கிறதுன்னு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் 1/4 கிலோ கடலப்பயிறு எடுத்தேன்னா அதை ஊற வச்சு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. இவங்களை இந்த அளவுக்கு அரைச்ச உடனே ஒரு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி இவங்களை பகடா பதத்துக்கு போட்டு எடுத்துங்க. இவங்க நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக இவங்க வறுத்து வந்த உடனே இவங்களை எடுத்து நல்லா ஆற வச்சிங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துருங்க. அதுக்குள்ளே நம்ம இந்தாண்ட ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஜீராவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டேன். என்கிட்ட ஃபுட் கலர் இல்லை, அதனால் மஞ்சத்தூள் போட்டேன். தண்ணி கொச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை கொட்டிக்கலாம். சர்க்கரை கொட்டி இவங்க கொஞ்சம் கம்பி பதத்துக்கு ஆகட்டும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கினேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னொரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுங்க. நெய் விட்டு முந்திரி, திராட்சை போட்டு இவங்களை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்செல்லாம் கடலப்பயிறு மாவை போட்டு இதில் நல்லா கிண்டிக்குங்க. இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துட்டோடனே நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை இதில் கூடவே சேர்த்து இவங்களையும் நல்லா போட்டு கிண்டிக்குங்க. கிண்டிட்டு இப்போ வாங்க நம்ம லட்டு பிடிக்கலாம். நம்ம பிடிக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு வரணும். இங்கே பாருங்கள், என்னோடய ஸ்டைலில் லட்டு ரெடி. சாப்பிட நீங்கள் ரெடியாக? வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்